வணக்கம். இது ஹிந்து தமிழின் முக்கிய செய்திகள். பதவி விலகுமாறு மத்திய அரசு நெருக்கடி கொடுத்ததாக உத்தராகண்ட் ஆளுநர் அஜீஸ் குரேஷி தொடர்ந்த வழக்கில் மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இமாச்சல பிரதேசத்தில் தனியார் பேருந்து ஒன்று 400 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 15 பேர் பலியாகினர், 17 பேர் படுகாயமடைந்தனர். எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் தொடர்ந்து அத்துமீறுவது குறித்து டெல்லியில் பாதுகாப்பு அமைச்சர் அருண் ஜேட்லியிடம் செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த ஜேட்லி, எல்லையில் எப்போதெல்லாம் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறுகிறதோ அப்போதெல்லாம் இந்திய தரப்பில் தகுந்த பதிலடி கொடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறியுள்ளார். பஞ்சாப், கர்நாடகா, பீகார், மத்திய பிரதேச மாநிலங்களில் நடைபெறும் சட்டமன்ற இடைத்தேர்தலில் வாக்காளர்கள் திரளாக வந்து வாக்களிக்குமாறு பிரதமர் மோடி வேண்டுகோள் விடுத்துள்ளார். அமெரிக்க பத்திரிகையாளர் ஜேம்ஸ் ஃபாலியை தலையை துண்டித்து கொலை செய்தது பிரிட்டனை சேர்ந்த ஜிஹாதியாக இருக்கலாம் என்று பல்வேறு ஆய்வுகளின் அடிப்படையில் தகவல் வெளியாகி இருக்கிறது. இஸ்ரேல் தலைநகர் டெல் அவிவில் இருக்கும் விமான நிலையத்தை வெளிநாட்டு விமானங்கள் தவிர்க்க வேண்டும் என்று ஹமாஸ் இயக்கத்தினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தாக்குதல்களை தீவிரப்படுத்த திட்டமிட்டிருப்பதால் இந்த எச்சரிக்கையை விடுப்பதாக விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. மேலும் விரிவான செய்திகளுக்கு tamilthehindu.com இணையதளத்தை பார்க்கவும். நன்றி.